வணக்கம் சொந்தங்களே, இன்றைக்கு வந்து என்னன்னு சொன்னா இந்த வாழை செய்கை தொடர்பாக தான் பார்க்க போறோம். இன்றைக்கு ஒரு அழகான யாழ்ப்பாணம்னு சொல்ல தெரியும். உண்மையில யாழ்ப்பாணத்துல வலிகிழக்கு பிரதேசம்னு சொன்னா ஒரு அழகு இந்த இடமாக தான் காணப்படுது. அந்த ரீதியில இந்த இடங்கள் எல்லாமே தோட்ட இடங்கள், பச்சை பார்க்குற இடம் எல்லாமே பச்சை பசைன்னு சும்மா அந்த மாதிரி இருக்கும். சரி, அப்படியான ஒரு இடத்துக்கு தான் உங்களை எல்லாரையும் கூட்டிக் கொண்டு, அதுலேயும் மிக முக்கியமான ஒரு ஆள் தான் இப்ப இந்த தோட்ட செய்கை, குறிப்பாக உங்களுக்கு வாழை செய்கை தொடர்பாக வந்து கதைக்க போறார். அழகர்ண்டா சும்மா இல்ல, அழகுக்கு பேர் அந்த சொல்லுவாங்க, அழகன்ற பேருக்கு முருகான்ற மாதிரி அப்படி ஒரு அழகு இந்த பத்மநாதன் அப்படித்தானே? ரைட், வணக்கம். அப்படி சும்மா இருக்கிறீங்களோ? சரி, நல்ல சுகமா இருக்கு. ரைட், அவர் நல்ல சுகமா இருக்கிறார். ரைட், இந்த சுகத்தோட அப்ப நாங்க ஆரம்பிப்போம். ரைட், நிச்சயமா உங்களுக்கு பொதுவா தெரியும். அப்ப கனகாலமா அப்ப நீங்க இந்த தோட்டத்தை செய்து கொண்டு வாரீங்க. 15 வருஷத்துக்கு மேல அப்ப உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய தேவையில்லை, அந்த அளவுக்கு எல்லாம் செய்வீர்கள். ரைட், ஓகே, ரைட். அப்படி இந்த வாழை செய்கை, இப்ப வாழை செய்யல பொதுவாக வந்து நாங்கள் இப்ப பாக்குற இடம் வந்து இதை சொல்லுவோம் கெவண்டிஸ் வாழை. இதுதான் வந்து கெவண்டிஸ் வாழை. இந்த கெவண்டிஸ் வாழை தென்னிலங்கையெல்லாம் கூடுதலா இந்த வாழையை வந்து சாப்பிடுவினோம். இருந்தாலும் அதுக்காண்டி எங்க தேசத்துல, அதாவது வடகிழக்கு பகுதியில சாப்பிடல நான் சொல்ல வரையில சாப்பிடணும். கூடுதலா தென்னிலங்கையில உள்ள மக்கள் தான் கூடுதலா சாப்பிடுறோம். இருந்த போது இந்த வாழை செய்கை எப்படி செய்யறது, இது என்ன, இதனூடாக எப்படியான அதாவது என்ன சொல்ற வருமானத்தை ஈட்டிக் கொள்ற விஷயம் சம்பந்தமா தான் நாங்கள் இப்ப என்ன செய்ய போறோம் பார்க்க போறோம். ரைட், சொல்லுங்க, உங்களோட வாழை செய்கை எப்படி சரிங்க? ஆரம்பத்துல இருந்து நாங்க செய்யற சொல்றோம். அதுதான் அதான் முக்கியமான சாமான். சொன்னா நாங்கள் வந்து 8 அடிக்கு ஒரு வாழை நடுறோம். 8 அடிக்கு ஒரு வாழை தாள் வந்து 1 அடி தாழ்வுல நடுறோம். நட்டு முடிச்சு நட்டு நாங்கள் ஒரு மாதம் வந்து முடிச்சு சடாருன்னா அதுக்கு ஒரு மாதத்துக்கு உட்படவே உரங்கள் போடுறாங்க. மாட்டு எரி இருக்குல்ல, எரிகளும் ஒவ்வொரு கடாகம் ஒவ்வொரு அடிக்கும் நாங்கள் போட்டு கொண்டு வரோம். மாட்டெருமா இல்ல மாட்டெரு கூட்டரு எல்லாம் சேர்ந்து போடுறீங்களா? எல்லாம் போடலாம், குளையும் தாக்கலாம். என்னன்னு சொன்னா நாங்கள் இப்ப இந்த குடி இருக்குல்ல, அதுக்கு பக்கத்துல அதர் வெட்டி அதுக்குள்ள நாங்கள் குளையும் தாக்கலாம். குளத்தை எருவோட குளை தாக்குறதா மற்றது குளை போடுறோன்னு சொன்னாலும் இப்படி 6 மாதத்துக்கு உட்பட குளைகள் நாங்களுக்கு வருமானத்தை தரக்கூடிய மாதிரி இருக்கு. அப்ப 8 அடிக்கு ஒரு கிடங்கு வெட்டுவீங்க. அந்த கிடங்கு என்ன மாதிரி, எவ்வளவு ஆழத்துல வெட்டுவீங்க? 1.5 அடி ஆழத்துல வெட்டுவீங்க. 8 அடி கொண்டு. சரி, நீளம் வந்து 8 அடி கொண்டு. அப்ப அகலமும் அதே மாதிரி தான். அகலமும் அதே மாதிரி தான். சரி, அப்ப இதுக்கு நீங்க தண்ணி இறைக்கிறது என்ன மாதிரி? அந்த தண்ணி இறைக்கிற முறை என்ன மாதிரி? முறை என்னண்டா 3 நாளைக்கு ஒரு தடவை தண்ணி இறைக்கும். 3 நாளைக்கு. அப்படி நாங்கள் இப்ப வாரம் பாத்தி எல்லாம் கட்டி எல்லாம் செய்திருக்கிறோம். இதெல்லாம் மறைஞ்சு விட்டுக்கிறாங்க. சில நேரங்கள்ல நாங்கள் வந்து பைப் லைன் அதுல பக்கத்துல செய்திருக்கிற மாதிரி பைப் லைன் செய்து அப்படியும் இறைக்கிறோம் நாங்கள். அப்படின்னு செய்றீங்க. சரி, அப்ப இதுல வந்து கூடுதலாக இப்ப நீங்க இதுல கெவண்டிஸ் இனத்தை தான் செய்திருக்கீங்க. இந்த கெவண்டிஸ் இனத்தை விரும்பி இனத்துக்காக வேண்டி அப்ப நீங்க செய்றீங்க, அதை சொல்லுங்களேன். விரும்பி செய்யறதுன்னா வருமானம் கூடுதலா வரவேண்டா. மற்ற வாழையில விட இதுல குழைகள் போடுறது கூட. உதாரணத்துக்கு கதலி வாழை வந்து 6 மாதம் சொன்னா இது 3 மாதத்துல போட்டுரும். இதுல வருமானங்கள் கூட. அதுதான் அதுக்கு அதை கருத்து கொண்டுதான் செய்யணும். சரி, இது வந்து எவ்வளவு காலத்துல இந்த வாழை சொல்லிவினம் வாழைன்னு சொல்லிக்க வாழை 6 மாதத்துல உங்களுக்கு பிரியோசனம் தரும்னு சொல்லிவினம். இந்த கெவண்டிஸை பொறுத்தவரையில இது எத்தனை மாதத்துல உங்களுக்கு பிரியோசனம் தரக்கூடிய மாதிரி இருக்கும்? எங்களுக்கு 6 மாதத்துக்குள்ள 6 மாதம். இந்த வாழை இனமே எல்லாமே 6 மாதம் தான். சரி, ஒரு குலை வந்து சாதாரணமா, அதாவது உங்களோட தோட்டத்துல, இந்த தோட்டத்துல ஒரு குலை சாதாரணமா எத்தனை கிலோ வரும்? முதல் நாங்கள் நட்டு முடிய அந்த குலை போடுறது அது வந்து 30 கிலோ இருக்கும்னு சொன்னா, அடுத்த குட்டி கொலைக்கிறது அளவு இந்த இதுல வந்து எங்களுக்கு 40-45 கிலோ அப்படியே குலைகள் இருக்கு. அப்படியே காலப்போக்குல போய் கொண்டிருக்கேன். 2 வருஷம் 3 வருஷம் போய் கொண்டிருக்கேன். 20 கிலோ 18 கிலோ அப்படி குறைஞ்சு கொண்டுதான் போகும். அதுக்கு நாங்கள் என்ன செய்யறோம்னா சடாரண்டு இந்த குட்டிகள் வந்து இப்ப 2-3 குட்டிகளை விடுறது. விட்டோம்னு சொன்னா மற்ற எல்லாம் கிளப்பி எடுத்துருவோம். 2 குட்டி விடுறா 3 குட்டி விடுறா? 3 குட்டி. இப்ப வாழையோட சேர்த்து 2 குட்டி. இப்ப பக்கத்துல பாருங்க இந்த வாழை இருக்குன்னு சொன்னா இதுக்கு துணை குட்டியா ஒன்று நிக்கும் பக்கத்துல. தெரியும், அப்படி விட்டுத்தான் இதெல்லாம் செய்யறாங்க. அப்படி இருந்துச்சுல அந்த வாழையின் வளர்ச்சியும் கூட அது போடுற குலையும் வந்து வீரியமான குலை போட முடியுங்களா? அதே ரீதியில இலாக்குட்டின்னு சொல்லி வரும். பாருங்க, இதுதான் இலாக்குட்டி. இலாக்குட்டின்னு சொன்னா சின்ன வரைக்கு குட்டியில வரும். அப்ப அந்த கூர்குட்டின்னு சொல்றது வந்து இப்படி இதுதான். இந்த குட்டியால் தான் தாக்கமா குழப்பம். அப்ப தாக்கமாட்டா இதை நல்ல மூச்சா போடும். நாங்கள் இருப்போம் 2 குட்டி இதுல தான் நாங்க அதை வெட்டி இதுல இதுல நீங்க சரி, அப்ப இதுல குட்டி இருக்குண்டா அப்ப எவ்வளவு தூரத்துல நீங்க கிடங்கு வெட்டணும்? நாங்க இதெல்லாம் ஒரு 1.5 அடிக்கு மேல வெட்டலாம், 1 அடிக்கு மேல வெட்டலாம். என்னடா வாழை எரிக்கி வெட்டினா மட்டும் இந்த வாழை சங்கியப்பா. அப்படி ஒரு பிரச்சனை. வாழை சஞ்சேன்னா பிரியோசனம் இல்லாம போடும். மற்ற எரு போடுறோன்னு சொன்னா நாங்க கிடங்கு வெட்டுது. இப்ப குளியல் தாக்குறோம்னா கிடங்கு வெட்டி தாக்கும். மற்றபடி நாங்க இந்த வாட்டை குட்டி இருக்கு பாருங்க, உங்க பக்கத்துல தங்கால இருக்கிறாங்க அங்க போட்டுக்கிறாங்க. அப்படித்தான் எரு போட்டு
அப்படித்தான் பராமரிச்சு வரீங்க. சரி, அதாவது இந்த வாழையின் ஏற்றுமதியில வாழையின் விலை பெறுமதி என்ன மாதிரியான இருக்கு? விலை என்னன்னு சொன்னா மழை காலங்கள்ல வாழையில் முறிஞ்ச முறை எங்களுக்கு வாழையில் முறிஞ்சு போகுது. இப்ப எல்லாம் பட்டியெல்லாம் அப்புறம் பண்ணிட்டேன். அப்ப மழை இல்லாத காலங்கள்ல விலை கூட. உதாரணத்துக்கு மழை இல்லாத காலங்கள்ல 150 200 போகும். மழை தொடங்கிட்டு சொன்னா இப்ப எல்லாம் உதாரணம் சொல்ல வழிக்கிட்டா 35 ரூபா 40 ரூபா போய் கொண்டு இருக்கு. அப்படி ஒரு விலைகள் வந்து கூடி குறைகிற காரணம் தான் இதுதான். வெயில் காலத்துல விலை கூட, மழை காலத்துல குறைவா இருக்கு. அப்ப என்னத்துக்காண்டி வாழை இந்த அதாவது அந்த குலையல் வந்து கூடுதலா போடுறதால விலை குறைவா இல்லாட்டி என்ன பிரச்சனை இருக்கு? மழைக்கு வலை முறிஞ்சு விழுகிறாரு, அப்படி ஒரு பிரச்சனை கிடையாது. மற்றது மழை காலத்துல விரும்பி பழங்கள் சாப்பிடுறது குறைவுதான். அதால வெயில் காலத்துல அந்த வெக்க எண்ணெய்க்குள்ள கூடுதலா பழம் சாப்பிடணும், அதால விலையும் கூடவா இருக்கு. சரி, இப்ப மற்ற வாழையில மற்ற இனங்களுக்கு இருக்கிற விலையை விட அப்ப இந்த விலை கூடவா இருக்குதா குறைவா இருக்குதா? அது ஒரு காலப்பகுதியில விலையா இருக்கும், ஒரு காலப்பகுதியில விலை குறையும். என்னன்னா இப்ப கதலி வாழைக்குள்ள வந்து 30 ரூபா போகுதுன்னு சொன்னா இப்ப இது 25 ரூபா போய்க்கொண்டு. சரி, இப்ப கொஞ்சம் கழிவா தான் போய்க்கொண்டு. அப்ப இன்னும் இந்த மாத முடிவு கட்டத்துல வாழை இது 60 70 80 அப்படி கூட கூடி கொண்டு தான் போகும். இந்த மாதிரி சூறாவளியை உறைஞ்சதுல எங்களுக்கு ஒரு 3 லட்சம் ரூபாய் பெறுமதியான வாழைகள் மாட்டுச்சு. இல்ல பிஞ்சு குளையல், முத்தாக குளையல் எல்லாம் முத்தலன்னு சொன்னா வெட்டி எதுவும் செய்யல. இப்ப இதெல்லாம் வெட்டி அதன் வழியா தான் வெட்டி தாட்டு கிடாக்கு, இந்த சனங்கள் கொண்டு மாட்டுகள் காட்டுகள் கொண்டு போய் கிடாக்கு. இப்படி நியாயமான சேதம் என்னன்னு சொன்னா வட்டோட அடியோட கிளப்பி முழுகிற அளவு அப்படியே பிரட்டி போட்டு மற்ற இடையில தளத்தோட முறிஞ்சுக்கிறாங்க. இப்படி எல்லாம் சரியான சேதம். அண்ணாலும் எவ்வளவு 3 லட்சம் ரூபாய் 3 லட்சம் ரூபாய்க்கு மேலதான் சொல்லணும். நான் குறிப்பா சொல்றேன்னா 3 லட்சம் ரூபாய் சொல்லுவோம். உதாரணத்துக்கு நாங்கள் போன வருஷத்துக்கு எங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டதை விட இந்த வருஷம் டபுள் படாது. என்னன்னு சொன்னா போன வருஷம் 100 வாழைன்னு சொன்னா இந்த முறை 200 வாழை. ஏன்னா அந்த அளவுக்கு காத்து மழை. சரி, அப்படின்னு சொன்னால அப்ப இதுல வந்து நிறைய அழிவுகள் வந்திருக்குன்னு சொல்றீங்க. அப்ப தொடர்ச்சி ஆதாரம் ஒவ்வொரு வருஷம் வரும், ஆனா இந்த வருஷம் இன்னும் கூட வந்திருக்குன்னு சொல்றீங்க. சரி, இந்த அழிவு வாரதால இந்த தொடர்ச்சி அவங்களோட இந்த விவசாயத்தை செய்யக்கூடிய மாதிரி இருக்குமா, இல்லாட்டி அரசாங்கம் ஏதாவது நட்ட வீடு தருதா, அது என்ன மாதிரி? என்ன அரசாங்கம் நஷ்டன்றது இந்த வருஷம் ஒன்றும் செய்யல. மற்றபடி நாங்கள் அழிவுதான் வந்துட்டோம்னு நாங்கள் இதை கைவிட போறது இல்லை. எங்களோட தொழிலே இதுதான், நிரந்தர தொழிலே இதுதான். இன்றைக்கு உதாரணத்துக்கு நான் ஒரு எங்களை பொறுத்து இருக்கிறார், அவற்றை தகப்பன் பாட்டியில முழு பேர் காலங்காலமா இந்த தொழிலாம் செய்து கொண்டு வராங்க. அதால வந்து நாங்கள் இன்றைக்கு இந்த வீட்டு நட்டு நாங்கள் 3.5 லட்சம் ரூபாய் நட்டப்பட்டு கொண்டாங்க. திருப்பி இன்னும் 3.5 லட்சம் ரூபாய் செலவழிச்சு தான் நேற்று தான் நட்டு முடிச்சிருக்கோம். அப்ப அழிஞ்சிட்டேன்னு சொல்லி நாங்கள் அப்படியே கைவிடவும் மேலாது. அதே மாதிரி வாழை அழிஞ்சாலும் அப்படி இது அழிவு பண்ணா அடுத்த கட்டம் அடுத்த கட்டம் விளவில எழும்போனோம், இல்லாட்டி எல்லாமே அப்படியே படுத்துறோம்னு சொல்லுவாங்களே. நிச்சயமாக அது ஒரு பெரிய ஒரு துயரமான சம்பவம். ஆனால் அந்த இழப்புல இருந்து நாங்கள் எப்பவுமே மீள, ஏன்டா எங்கட இனமும் அப்படித்தான். நாங்கள் எல்லாம் இழந்தது ஏராளம், ஆனா அந்த இழப்புல இருந்து நாங்கள் மீண்டதாலதான் இன்றைக்கு ஏதோ ஒரு வகையில எங்கட மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கோம் இல்லையா? இதுல வந்து கிட்டத்தட்ட அண்ணளவு ஒரு 500 அடி கவர்னஸ் வாழ வைக்கிறேன் வைங்கோவன். அந்த 500 அடி வைக்கிறேன்னா அதுக்கு எவ்வளவு செலவாகும், அதே நேரத்துல அது எவ்வளவு வருமானத்தை நீங்க ஈட்டக்கூடிய மாதிரி இருக்கும்? 500 அடி வாழை வைக்க எங்களுக்கு வந்து செலவு வந்து 1 லட்சம் ரூபாய் வரைதான் செலவழிக்கிறோம்னா எங்களுக்கு அதுல வந்து எங்களுக்கு ஒரு 6 மாதத்தால எங்களுக்கு ஒரு டிபிள் மடங்கு 3 லட்சம் ரூபாயும் பெறலாம். 3-4 லட்சம் ரூபாய் வரக்கூடிய மாதிரி இருக்கும். சரி, அந்த அளவு வருமானத்தை ஈட்டு தரக்கூடிய தொழிலாக அதாவது இந்த கவர்னஸ் வாழைச்சேகை இருக்குது. சரி, இருந்தாலும் கூட அதாவது இந்த பயிர்களை பொறுத்தவரை இல்லாட்டி இந்த விவசாயங்களை பொறுத்தவரையில ஏராளமா பப்பா இருக்குது, வாழை இருக்குது, அதே மாதிரி கிரேப்ஸ் இருக்குது, இப்படி மரவள்ளி இருக்குது, இப்படி ஏராளமான பயிர்கள் வந்து எங்கட தேசத்துல அல்லது எங்கட மண்ணுல அல்லது உங்களோட மண்ணுல, ஏன்னா அப்படித்தானே எங்கட மண் உங்களோட மண் எல்லாம் தானே. சரி, அப்ப இதுல நடக்கூடிய சூழல் இருக்குது. அந்த அளவு இந்த செம்பாடு தந்த பெரும்பாடுன்னு சொல்லுவாங்களே, அப்படி ஒரு செக்கச்சு வந்த மண் தான் இந்த யாழ்ப்பாணத்துல இருக்கிற, அதாவது வலிகிழக்கு பிரதேசம். அதுக்கான மற்ற இடங்கள்ல நான் உரையா சொல்லல, வலி வடக்கு அப்படி இல்லை, எல்லா இடத்துலயும் இருக்கு மண். அதுலயும் இந்த இடத்துல நிக்கிறபடியா இந்த பாக்கேக்க அந்த மண்ணின் என்ன சொல்றது, இந்த குதூகலிப்பா அல்லது இந்த மண்ணின் வரவேற்பு ஒரு எங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை ஒரு குதூகலத்தை தருது. ரைட், இருந்தாங்க அதுல இருந்தும் ஏன் இந்த வாழையை நீங்க விரும்பி தேடுங்க? என்னோட வாழை வந்து எங்களுக்கு கொஞ்சம் வருமானத்தை தரக்கூடியது. செலவுகள் கூட இப்ப தோட்டங்கள் செய்யறத விட வாழையில வந்து எங்களுக்கு வருமானம் வர்றது கூட, அதனாலதான் அதுக்கு விரும்பி சேர்க்கணும். வருமானம் விடுத்தார பயிரண்டபடியால இந்த வாழையை வந்து விரும்பி செய்றீங்க. வாழையில ஏராளமான லாபத்தை பெறக்கூடிய மாதிரி இருக்கு. ஆனா இதுல வாழை மட்டும் இல்லை, இந்த இலையெல்லாம் விற்கக்கூடிய மாதிரி இருக்கு. இலையிலும் மட்டும் விற்கலாம். உதாரணத்துக்கு ஒரு இலை 10 ரூபா வீதம்,
கணக்கா நாங்கள் உதாரணத்துக்கு 3 அடி நீளம் 2 அடி அகலத்துல பீஸ் சதுரமா வெட்டி அதை நாங்கள் வந்து வாழையில சுத்தி போட்டு அதை நாங்கள் வந்து கடவுளையும் விற்கலாம். சரியா 10 ரூபா படி ஒரு இலையும் கொடுக்கலாம். வாழை புத்தி இருக்குல்ல, வாழை புத்தியும் அப்படித்தான். இப்ப உதாரணத்துக்கு 20 ரூபா போகுது, 30, 40, 50 ரூபாய்க்கும் நாங்கள் வாழை புத்தி கொடுக்கக்கூடிய வாயும் இருக்கு. குண்டி சாப்பிடுறத விட ஆடு மாடு புதுகளுக்கும் பயன்படுத்துறோம். ஆட்டுக்கு மாடுக்கு வாழை புத்தி கொடுக்குறாரு, அதெல்லாம் கொடுக்கலாம். அதனால அளவோட கொடுக்கணும், அளவுக்கு மீறி கொடுத்தால் பிரச்சனை. கணக்கா அதான் சொல்றேன், அளவுக்கு சொல்லி அப்ப எல்லாமே அப்ப நாங்க சாப்பிடுற உணவுல இருந்து எல்லாமே அளவா இருக்கணும். அளவுக்கு மிஞ்சினா அது எல்லாருக்கும் பிரச்சனை, எங்களுக்கு பிரச்சனை, உங்களுக்கு பிரச்சனை, ஆளுகளுக்கும் பிரச்சனை, மாடுகளுக்கும் விற்கிற ஆட்களுக்கும் பிரச்சனை இல்லையா? ரைட், சரி. இப்படித்தான் உண்மையில இந்த வாழை செய்கைன்றது இப்படித்தான் ஒரு வித்தியாசமான செய்கை. அதை கொண்டு வருமானத்தை ஈட்டித்தர செய்கொண்டு நான் சொல்லல, நான் என்ன சொல்றேன் சரிதானே? அப்ப யாரும் பிள்ளைன்னா எனக்கு அடிக்க வேணா இவருக்கே அடிச்சு கொடுங்க. சரி, இருந்தா அதுக்காண்டி உங்களுக்கு ஒரு தினம் அடிக்க மாட்டோம். சரி, சொல்லுங்க, இப்படித்தான் இந்த வாழை செய்கையினுடைய பயன்பாடு இருக்குது. அப்ப யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில் இந்த வாழை செய்கைய அல்லது இந்த மக்கள் இந்த வாழ்க்கை செய்கை தொடர்பாக மக்கள் எப்படியான அபிப்பிராயத்தை வச்சிருக்கணும்? அபிப்பிராயம் சொல்ல வழிகிட்டாங்கன்னா இப்ப நாங்கள் வாழை செய்கிறோம், மற்ற தோட்டங்கள் செய்யறத விட வாழைகள் செய்து கொண்டு வந்த முடிச்சுன்னா எங்களை சில வயம் குறைச்சி கொள்ளலாம். அதே ரீதியில வந்து வருமானங்களும் இருக்கு. மற்ற கூலிக்காரன்ற எல்லா வேலைக்கும் தொடர்ந்து வேலைகள் கிடக்கு. எல்லாருக்கும் வேலை வாய்ப்பையும் கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு. உதாரணத்துக்கு இங்க இந்த தோட்டத்துல குறைஞ்சது நாங்கள் ஒரு 20-25 பேர் வேலை இது கொண்டு இருக்கிறோம். 27 இப்ப கொஞ்சம் மழகால கொஞ்சம் குறைவா இருக்கு. மற்றபடி சம்பளங்கள் பிரச்சனை அது பிரச்சனை இல்லை. நாங்கள் வந்து வெயில் இல்ல ஆக்களை வச்சு சேவிக்கக்கூடிய மாதிரி இருக்கு. இப்ப வாழைகள் மழை நேரங்கள்ல இந்த வாழை சருகுகள் வெட்டலாம், இந்த கிடங்கள் வெட்டி தாக்கலாம், இந்த சருகுகள் எல்லாம் வெட்டி தாட்டு கொண்டு வர்றோம். இப்படி ஏராளமான பயன்களை பெறக்கூடிய மாதிரி இருக்கு. அதே இடத்துல தொழிலாளர்களுக்கும் வேலை செய்யற தொழிலாளர்களுக்கும் ஒரு வேலை வாய்ப்பை கொடுத்து அவர்களுடைய வாழ்வாதாரத்தை நிச்சயமாக நிறைவேற்றக்கூடிய மாதிரி அல்லது அவர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒரு தொழிலாக விவசாயம் இருக்கிறது. அதிலும் குறிப்பாக இந்த வாழை செய்கை இருக்கு. சரி, இந்த வாழை செய்கை பொறுத்தவரையிலே அண்ணன் வந்து இந்த வாழை எப்படி நடுறது, அதுக்கு என்ன செய்யணும், அதுக்கு உரம் எப்படி போடுறது, அடுத்ததாக இதன் ஏற்றுமதி என்ன மாதிரி, அதே மாதிரி இதுக்கு என்னென்ன தேவை, எப்படியான வருமானத்தை ஈட்டிக்கொள்ள இந்த முப்பரிமாணமாக, அதாவது சகல விஷயத்திலும் இதுல என்னென்ன ஒரு விஷயம் அடங்கணுமோ அத்தனை விஷயங்களையும் மிக தெளிவாகவும் அழகாகவும் வடிவா எல்லாருக்குமே சொல்லி இருக்கிறார். இந்த வாழை என்னன்னு சொன்னா இப்ப காத்துக்கு சரிஞ்சு விழுந்துரும். ஆனபடியால சாடி 2 சாடி எடுத்து இப்படி நாங்க கட்டி போட்டு சாடி அணைவு கொடுக்குறோம். இப்படி நிறுத்தி விட்டோம்னு சொன்னா வாழை முறிஞ்சு விழாது, பாதுகாப்பா இருக்கு. நல்லது சொந்தங்களை மீண்டும் ஒரு நிகழ்ச்சியின் ஊடாக சந்திக்கிறேன். நிச்சயமாக இதுவரை நேரமும் உங்களோட பொன்னான நேரத்தை உங்களோட வேறு நேரங்களை செலவழித்து எங்களுக்காக எங்களுடைய நேயர்களுக்காக உங்களுடைய நேரத்தை ஒதுக்கினதுக்கான மனமான்ற நான் தெரிவித்துக் கொள்றேன்.